வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வீட்டிலையே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக் பண்ணுறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சலித்து எடுத்துக்கலாம். இது 1 கப் மைதா மாவு, இது கூட பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன் போட்டு இதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம லிக்விட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சீக்கிரமாக சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். 2 முட்டை உடச்சி சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா ஒரு பீட்டர் வச்சு அடிச்சுக்கலாம். நம்மக்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா சூப்பர் ஈஸியாக அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் விஸ்கில் அடித்தோம், அப்புறமா ஹேண்ட் பிளெண்டர் வச்சு அடித்தாச்சு. இப்போ இது கூட நம்ம 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இந்த எக்கோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஜீனியை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 கப் எண்ணெய். இப்போ இது கூட பால் 3/4 கப் சேர்த்துக்கலாம். பாலையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நம்ம வெனிலா ஃப்ளேவர்னால் வெனிலா எசன்ஸ், இதுலேயே பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி எது வேணுமோ அந்த கலர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம மாவை சேர்க்கணும். இப்போ நம்ம இதோட மாவு சேர்த்துக்கலாம். மாவை ஒரே பேட்சாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சம் மாவாக பாதியாக சேர்த்துக்கலாம். பாதியை சேர்த்துக்குவோம். இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இதே மாதிரியே எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்துக்கணும். மாவை போட்டு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் டின்னில் இந்த பேட்டரை நைஸாக ஊற்றிடலாம். இப்போ நல்லா அதை டேப் பண்ணி விடணும். அப்படின்னா உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நம்ம கலந்து விட்ட அந்த ஸ்பேட்டுலா அதை வச்சு கூட நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே கலந்து விட்டோம்னாவும் உள்ளே இருக்கிற ஏர் பபிள் எல்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம கேக் செம்ம சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ நம்ம இதை அவனில் வைக்க போகிறோம். 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் வைப்போம். கொஞ்சம் முன்ன பின்ன அவங்கவுங்க அவனை பொறுத்து டைம் மாறும். அப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு அவனில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், மேலே எவ்வளோ அழகாக நல்ல கலராக இருக்குது. இதை நம்ம மோல்டில் இருந்து எடுத்துடலாம். நம்மளோட கேக்கு சூப்பர் சாஃப்டாக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த கத்தி வச்சு வெட்டும் போதே அந்த ஸ்பாஞ்சியாக அவ்வளோ அழகாக தெரியுது. நம்ம ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். இதை நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான கேக்கை ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.